தான் யாருமே இல்லையே வந்து டொம்முடிச்சிட்டியா பாவி சரகச்சிக்கிறியா? இது பக்கத்து வீட்டு பையன் இல்ல? ஐயோ ஐம் சாரி. நான் வேணா உங்களை வீடு வரைக்கும் டிராப் பண்ணிட்டேன். ஐயோ ஐயோ வேணாம் நானே போய்க்கிறேன். அம்மா ஐயோ நீங்கள் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? இல்ல நான் உங்க வீடு வரைக்கும் வரேன். ஓ கம்பெனி. வாட் இஸ் யுவர் நேம்? கரெக்ட். குடிகார முன்ன பின்ன தெரியாதவ பேர் சொல்லக்கூடாது. மை நேம் இஸ் ரகுவரன். ப்ளீஸ் டு மீட் யூ. உங்களுக்கு வந்து தெரியுமா, என் தம்பி என்னோட 3 வயசு சின்னவன் கார் வாங்கிட்டான். எங்கள் அப்பாவுக்கு ஒரே பெருமை. ஆனால் என்னால் தான் முழுசாக சந்தோஷப்பட முடியல. எனக்கு பொறாமலாம் இல்லை, லைட்டாக பொறாம தான். என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. ஆமாம், நீங்கள் என் கூடவே வரீங்க? அது ஏன் தலையெழுத்து. ஓ காட், வெரி பேட் ஃபேட். ஹலோ ஹலோ, ஹூ ஸ்பீக்கிங்? ஹலோ, உங்க வீடு வந்துருச்சு, போயிடுவீங்கல்ல? என் வீடு வந்துருச்சா? ம். அப்போ பக்கத்து வீடு? ம். Oh my god, balance loose. Can you come here please? என்ன? நம்ம ப்ளூ சுடிதாரிங்க வாயே. வெரி ஸ்லோ வாக். என்ன? இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு, பேரு ஷாலினி. பார்க்க சினிமா நடிகை மாதிரி இருக்குமா. எங்கள் அம்மா சொன்னாங்க. நானும் டெலஸ்கோப்பெல்லாம் பண்ணி வீட்டுக்குள்ளே பார்த்தேன். அதுலேயே எனக்கு லக்கு இல்லை. மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிதான். ஹலோ, நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போறீங்களா? செல்ஃபோன் இருக்கா? மொபைல் எதுக்கு? எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட் ஓப்பன் பண்ண சொல்லணும். ஸோ ஸ்வீட். 9840440403. மம்மி ப்ளீஸ் ஓப்பன் த கேட். ஐம் வெயிட்டிங் அவுட் சைட். மம்மி ஐ லவ் யூ. மம்மி கம்மிங். இல்லாமல் நான் இல்லை, தந்தை இல்லாமல் ஜாலியா இருப்பேன். எனக்கு இல்லையா? என் அம்மா வந்துட்டாங்க, நீங்க வேணா போங்க. என்னடா நீ குடிச்சிருக்கியாடா? நோ மம்மி. நீ எங்க மாவன? அங்க விழுந்து கிடந்தாங்க. விழுந்து கிடந்தானா? டேய், ஏன்டா என் மானத்தை வாங்குற? உங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். மம்மி நோ மம்மி, அந்த பொண்ணா சரகஷ்ட ரெட்டிச்சு. சும்மா வா. காட், ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? காலைல ரவுண்ட்லாம் ஜாலியா இருந்துச்சு. சும்மா வாடா. சாப்பிட்டியா? அறைய போறேன். You always eating. வாய மூட்டு உட்கார். சைலண்டா இரு. அப்பா போய் பார்த்துட்டு வரேன். இங்கே இரு. டேய், அவர் தூங்கிட்டு இருக்காரு, அமைதியா போய் உள்ள படுத்துரு. செருப்படி வாங்காத. பிரச்சனையா? வாய மூடு. கம்முனு வாடா. நீ விழுந்துற போற, என்ன புடிச்சுக்கோ கத்தியா. நான் விழுந்துற போறேன். மளிகை கடைக்கு ஒரு 500 ரூபா வேணும். சாமி போடுறதுக்கு முன்னாடி வச்சிருக்கேன். அந்த பேப்பர் கரண்ட்டை சொல்லி வை. வெளியே போட்டு போயிடறான், நனைஞ்சு போயிடுது, படிக்க முடியல. இனிமேல் அப்படி பண்ணானா காசு கொடுக்க மாட்டேன். எத்தனை தடவை சொல்றது? கார்த்தி கார் அழுக்கா இருக்கு, சாரை கழுவி வைக்க சொல்லு. சரி. துரையன் தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. பாவம் ஏதோ தலைவலியாம். தலைவலி வர அளவுக்கு அப்படி என்ன பிடிக்கிட்டாரு? காலையில எங்க அரைச்சு கொட்டுறீங்க? இப்படிதான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு உருப்பிட்டுருவாரு. இப்ப என்ன தலையில தூக்கி வச்சு ஆடிட்டாங்க? போங்க பேசாம. ஏண்டா நாய? 200 ரூபா ஏமா அடிக்குற? கையில கால்ல வந்து 200 ரூபா வாங்கிட்டு வந்தா தண்ணி அடிச்சு நிக்கிறியா? நான் 2000 ரூபாய் கேட்டேன், நீ 200 ரூபாய் தான் கொடுத்த. 200 ரூபா வாங்கிட்டு போய் தண்ணி அடிச்சு வந்திருக்க. 2000 ரூபா கொடுத்தா கஞ்சா அடிச்சு வந்திருப்பியா? சொல்லுடா. நீ எல்லாம் ஒரு குடும்ப பொம்பளையா? வாயில கஞ்சா தண்ணின்னு அடி செருப்பால பண்றதையும் பண்ணிட்டு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? என்ன உனக்கு அவமானம்? அத கரெக்ட்டா யாருக்கும் தெரியாம வீட்ல வந்து படுத்துட்டேன்ல. வீட்ல வந்து படுத்தியா? யா. ரோட்ல விழுந்து கிடந்த நாயே பக்கத்து வீட்டு பொண்ணு தூக்கிட்டு வந்து போட்டா. பக்கத்து வீட்டு பொண்ணு? ஆமா, எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? ஏ உனக்கு கூட ஞாபகம் இல்லையா?
எப்படி இருக்கும்? தலைகால் தெரியாம குடிச்சா உங்க அப்பாக்கு தெரிஞ்சா கொண்டு இருப்பாரு. என்னடா என் வண்டி எங்கம்மா? ஆ? எங்க உளுந்து கிடந்தியோ அங்கேயே போய் பார். ஏம்மா இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா? காமெடி பண்ணாதடா. அங்கதான் கிடக்கும், போய் எடுத்துட்டு வா. அவர்தான் காரை கழுவி வைன்னு சொல்றாரு, நீ யோசிக்காம ஆஞ்சரிங்கிற. மூட்டு போடா. உன்னை இடைக்கு போட கூட எவனும் தூக்கிட்டு போடல. ஓ காட், சாரி சாரி. பாத்து, are you okay? என்ன அவன் பாட்டுக்கு போறான்? நேற்று நைட்டு நீ தானே என்னை இடிச்ச? இல்லையே. ஏய் பொய் சொல்லாத. நேற்று நைட்டு இதே வண்டியில் வந்து நீ என்னை இடிக்கல, இடிச்சது இல்லாமல் ரோட்டில் விழுந்து கிடந்தானே எங்கள் அம்மா கிட்ட பொய்யா சொல்கிற? சும்மாவே எங்கள் வீட்டில் ரொம்ப மரியாதையாக போய் எங்கள் அம்மாட்ட வந்து உண்மையை சொல்லு. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? போலீஸ் போவேன். போ, நானும் போவேன். நீ ஏன் போவ? நேற்று பெட்ரூம்குள்ளே டெலிஸ்கோப் வழியாக பார்த்தல. இல்லையே, யார் சொன்னா? நேற்று நீ தானே போதையில் உளர்ன. போலீஸ்னா பயந்துருவாங்களா? ஏதோ எங்கள் அம்மா நீ பார்க்கறதுக்கு சினிமா அடிக்கமாக இருப்பேன்னு சொன்னாங்க, அதான் பார்த்தேன். உனக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை, நீ சுமாராக தான் இருக்க. சிப்ப டப்பா வண்டிக்குள்ள ட்ராமா. ஏய் எதை பார்த்து டப்பா வண்டின்னு? என் வண்டி லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் ஓடும். உன் வண்டி ஓடுமா? நான் டிராஃபிக் ஜாமில் பூந்து போயிடுவேன். நீ போவியா? என் வண்டி நின்றுச்சுன்னா பெடல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். உன்னால் முடியுமா? போ முதல்ல எல்போர்டு மாட்டின வண்டியை ஓட்டு. சரியான லோக்கல்.